வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாவ் பாஜி மசாலா செய்கிறதுக்கு மசாலா பவுடர் நானாகவே இன்றைக்கி வீட்டில் அரைச்சி அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பவுடர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். மல்லி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்காங்க, ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்காங்க, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 2, பட்டை 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்காங்க. அப்புறம் லவங்கம் ஒரு 8, ஏலக்காய் 2, மிளகா வத்தல் நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகா வத்தல் எடுத்திருக்கேன், கலரும் வேணுங்கிறதுக்காக 10 மிளகா வத்தல் எடுத்துக்காங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் அதாவது காஞ்ச மாங்காய் தூள் இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கறணும். இப்போ ஒன்றுன்னா வறுத்துக்கரலாம். நான் ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கருகிடாமல் இதை அந்த அரோமா வர அளவுக்கு வறுத்துக்காங்க. இது நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கரலாம். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கறணும். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் பார்த்து வறுத்துக்காங்க. கிண்டிகிட்டே இருக்கணும், அதுதான் ஈவனாக ஃப்ரை ஆகும். பாருங்கள், எனக்கு கலர் சேஞ்ச் ஆகி அது அரோமாவும் நல்லா இருக்குது. இப்போ வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மிளகா வத்தலை நம்ம வறுத்துக்கரலாம். மிளகா வத்தல் வறுக்கிறப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்காங்க, இல்லைன்னா வேகமாக கருகிரும், ரொம்ப அந்த காரம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக அந்த ஹீட் ஏறுற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இதையுமே நம்ம மாற்றி எடுத்துக்கரலாம். இப்போது இந்த வறுப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம ஹீட்லாம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கரணும். இந்த மாதிரி ஹீட்லாம் ஆறுனதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு மிளகா வத்தலை மட்டும் அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி மிளகா வத்தல் 1-2 அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாத்தையுமே நம்ம கூட சேர்த்து வறுத்த பொருள் எல்லாத்தையுமே அரைச்சிக்கரணும். நல்லா பவுடராக அரைச்சிக்காங்க. இப்போது இது கூட நம்ம மஞ்சள் தூளையும் ஆம்ச்சூர் பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கரணும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மாங்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம். எனக்கு இது போதுமான அளவாக இருந்துச்சு, அதனால் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம். உங்களுக்கு எப்பப்போ பாவ் பாஜி மசாலா செய்யணுமோ அப்போல்லாம் இந்த பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா பட்டர் மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்காங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கரலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கிக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா நம்ம வதக்கிக்கரணும். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் ஃப்ளேம் லோவுக்கு மாற்றிக்காங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இது கூட நான் 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போகிறேன். அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கரணும். பாருங்கள், எனக்கு தக்காளி நல்லா வெந்துருச்சு குலைவா. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடயே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்காங்க. அப்புறம் நம்ம பாவ் பாஜி மசாலா ட்ரை பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, அது 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா சேர்த்ததையும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அது வதக்கிக்காங்க இந்த மசாலா சேர்த்ததும்.
இந்த மாதிரி 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் காய் சேர்த்துக்க போகிறேன். குடமிளகாய் வந்து 1/2 கப் சேர்த்துக்க போகிறேன். பச்சை குடமிளகாய் வந்து சின்ன சின்னதாக நறுக்குனது 1/2 கப். கேரட் 1/4 கப் சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ் பீஸ் எடுத்திருக்கேன் 1/4 கப்பு. நீங்கள் இல்லை காஞ்ச பட்டாணி எடுக்கிறீங்கன்னா அதை வந்து லைட்டாக வேக வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சுட்டு சேர்த்துக்காங்க. கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த காய்க்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இப்போது வதக்கிக்கரலாம் ஒரு தடவை. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இது கூட தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்காங்க. இந்த காய் எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அப்பப்போ இந்த மாதிரி திறந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். அதனால தான் இந்த காய் எல்லாமே நல்லா வேகணும். பாருங்கள், இந்த காய் எல்லாமே ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு ஸ்மாஷரை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுறணும். உருளைக்கிழங்கு அந்த பட்டாணி எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட நான் இன்றைக்கி 1/2 லெமன் வந்து புழிஞ்சுக்கிறேன். நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. அப்புறமா கஸ்தூரி மேத்தி, காஞ்ச கஸ்தூரி மேத்தி இருக்கும்ல, அது வந்து கொஞ்சமாக இது கூட தூவிக்கலாம் லாஸ்ட்டில் ஃபைனல். இந்த கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாவ் பாஜி மசாலாவுக்கு பன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பேனில். பட்டர் மெல்ட் ஆனதும் அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் நம்ம பாவ் பாஜி ட்ரை பவுடர் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்காங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கரலாம். அந்த ட்ரை மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி பட்டரில் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம அந்த பன்னை வந்து ஹாஃபாக கட் பண்ணி அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டுற மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட பன்னும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாவ் பாஜி மசாலா கூட கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணி லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.